வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, வேதிவினை வேகவியல் அந்த சாப்டர்ல கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நம்ம இணை வினைகளின் வினைவேகம் மற்றும் மீள்வினை அதோடைய வினைவேகம், தொடர் வினையுடைய வினைவேகம். இது வந்து ஷார்ட் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் நல்லா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு இணை வினை கொடுப்பாங்க. அதாவது எக்ஸ்ங்கிற ஒரு வினைபடு பொருள் அது ஏ பிங்கிற ரெண்டு வினை விளைபொருளா மாறுதுப்பா. இப்போ இந்த எக்ஸோடைய ஆரம்ப செறிவு ஏ, ஸ்மால் ஏ, இறுதி செறிவுங்கிறது ஏ மைனஸ் எக்ஸ்ங்கிறத கொடுத்துட்டான். இப்ப முதல் எக்ஸ் வந்து ஏவா மாறும்போது அதோடைய வினைவேக மாறிலி கே ஒன்னு, எக்ஸ் பியா மாறும்போது அதோடைய வினைவேக மாறிலி கே டூ. இப்ப இந்த வினைவேகம் கணக்கிடணும்னா அப்ப ரெண்டுமே இணை வினையா இருக்கிறதுனால இந்த வினையோடைய வினைவேக மாறிலி மதிப்பையும் இதோடைய மதிப்பை என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணீங்கன்னா மொத்த வினைவேகம் என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அது இணை வினை தான். அதனால வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க, கே ஒன் இன்ட்டு அதோடைய செறிவு ஏ மைனஸ் எக்ஸ். இறுதியில என்ன செறிவு இருக்கோ அதைத்தான் நீங்க போடணும். அப்ப கே ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ் பிளஸ் கே டூ இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ். இணை வினைங்கிறனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இது என்ன கேட்பாங்கன்னா, ஏ அப்புறம் பி இருக்கு இல்லையா, இந்த ஏபி எவ்வளவு சதவீதம் அதோட கே ஒன்ன வச்சிருக்கு அப்படிங்கிறத கணக்கீடு செய்யறதுக்கு அதோடைய ஃபார்முலா பாருங்க. ஏயின் சதவீதம் வேணும்னா கே ஒன் தானே, எக்ஸ் வந்து ஏவா மாறும்போது அதோடைய வினைவேக மாறிலி கே ஒன், அதனால கே ஒன் பை கே ஒன் பிளஸ் கே டூ ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க. ஏன்னா ரெண்டு வினை தான் கொடுத்துருக்கான். அது மொத்த வினைவேக மாறிலியின் மதிப்பு கிடைச்சிடும். அதால நம்ம கே ஒன் எடுத்தோம்னா அது மட்டும் எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது தெரியும். சதவீதம் அப்படிங்கிறனால 100ஆல பெருக்கிருக்கோம். பியின் சதவீதம் வேணும், கே டூ உடைய சதவீதம் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், கே டூ பை கே ஒன் பிளஸ் கே டூ இன்டு 100. இது சிம்பிளான ஃபார்முலா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, மீள்வினை. மீள்வினை என்ன, முன்னோக்கு வினை இருக்கும், பின்னோக்கு வினை இருக்கும். ஏங்கிற ரியாக்டன்ட் பிங்கிற பொருளா மாறுது, விளைபொருளா. இதுல கே ஒன் அப்படிங்கிறது முன்னோக்கு வினையின் வினைவேக மாறிலி, கே டூங்கிறது பின்னோக்கு வினையின் வினைவேக மாறிலி. இப்போ இந்த மாதிரி மீள்வினை கொடுத்துட்டாங்கப்பா, அதுக்கு வினைவேகம் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கணக்கீடு செய்யலாம், முன்னோக்கு வினைக்கான மாறிலி என்ன, கே ஒன் அதோடைய செறிவு ஏ போட்டுட்டு மைனஸ் பின்னோக்கு வினைக்கான செறிவு மைனஸ் கே டூ இன்ட்டு பி. ஓகேங்களா? அப்ப முன்னோக்கு வினையின் வேகம் அப்புறம் பின்னோக்கு வினையின் வேகமா என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, தொடர் வினை. தொடர் வினைக்கு என்ன, ஏ ஒன்ங்கிறது ஏங்கிறது பியா மாறுது, பிங்கிறது சியா மாறுது. இப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை காமிச்சாங்கன்னா அது தொடர் வினையா எடுத்துக்கலாம். ஏ வந்து பியா மாறும்போது அதோடைய வினைவேக மாறிலி கே ஒன், பி வந்து சியா மாறும்போது அதோடைய வினைவேக மாறிலி கே டூ. இது ஏறக்குறைய மீள்வினையை போன்றே அந்த ஃபார்முலா என்ன செய்யும், நம்மளுக்கு வரும். பாருங்க, வினைவேகம் ஈக்குவல் டு கே ஒன் ஏ உடைய செறிவு மைனஸ் கே டூ பி உடைய செறிவு. அப்ப மீள்வினையை போன்றுதான் தொடர் வினை என்ன செய்யறோம், நம்ம கருதுறோம். ஏன்னா ஆரம்ப செறிவு ஏவும் இறுதி செறிவு சியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கறதா தொடர் வினையுடைய ஒரு கண்டிஷன். அதனால எப்படி மீள்வினை செயல்படுது அது மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால இந்த வினைவேக மதிப்பு ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கு. ஆனா தொடர் வினையில இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதிக விளைபொருள் வரணும். இப்ப ஏவா பியா சியா எது அதிக விளைபொருள் வரணும் அப்படின்னா எந்த ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்முலா என்ன, முதல் வரிசை வினைக்கான ஃபார்முலாவை தான் இங்க பயன்படுத்திருக்காங்க. 2.0303 303 டிவைடட் பை கே ஒன் மைனஸ் கே டூ. பாருங்க, இங்க கே ஒன் மைனஸ் கே டூ லாக் ஆஃப் கே ஒன் பை கே டூ. இங்க கே ஒன் மைனஸ் கே டூனாலதான் கே ஒன் பை கே டூ. ஒருவேளை இங்க கே டூ மைனஸ் கே ஒன்னா இருந்தா இங்கேயும் கே டூ பை கே ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? இதுல இங்க ஃபர்ஸ்ட் வருதா, ஃபர்ஸ்ட் அப்படியே காமிச்சிருக்கோமா. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷனா தான் நம்மளுக்கு தெரியும். பட் நீட் அண்ட் ஜேஇ பண்ணும்போது இவ்வளோ எக்ஸ்பிரஷன் தேவையில்லை. அந்த ஃபார்முலாஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், தேவைப்படும். ஓகேங்களா? இது கொஞ்சம் நீட்டுக்கு இது கொஞ்சம் அதிகம், பட் ஜேஇக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் நீட் கொஸ்டின் கூட இந்த ரிலேஷனை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரிலேஷன்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.